Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ராகராஜன் ஹவுஸ்ஃபுல் அத்தியாயம் 5. அவ்வளவு பிரியமும் பரிவுமாய் பேசிக்கொண்டிருந்தவர் அவ்வளவு திடீரென்று என்னை கைவிட்டு போய்விடுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சிகரெட், ஒரே ஒரு சிகரெட். மல்லியின் வாய் தவித்தது, விரல் தவித்தது, நெஞ்சு தவித்தது, ஆன்மா தவித்தது. மணக்க மணக்க வாய்க்குள் நிறைத்து தொண்டைக்குள் விளையாடி மூச்சோடு கலந்து நாசி வழியே வெளிப்படும் புகையின் 100,000 சுருள்களுக்காக அவன் ஏங்கினான். 2 விரல்களின் நுனியிலே நளினமான நெருடலுக்கு ஈடு கொடுக்கும் அந்த சிவப்பு சிரிப்புக்காக அவன் எவ்வளவு ராஜ்யம் வேண்டுமானாலும் கொடுக்க தயாராகியிருந்தான். ஆனால் முந்தின இரவோடு சிகரெட்டின் காலியாகிவிட்டது. படுக்கும்போது கடைசியாக ஒன்று இழுப்பது வழக்கம். அது கூட இல்லாமல் தான் தூங்கினான். காலையில் கண் விழித்ததும் உதடுகளின் கெஞ்சல் அதிகரித்தது. ஒரு அதட்டல் போட்டு சமாளித்தான். காஃபி டிஃபன் வயிற்றில் இறங்கியதும் சிகரெட் ஏக்கம் பன்மடங்கு பலப்பட்டு விட்டது. புத்தக ஷெல்ஃபை தலைகீழாக புரட்டி எடுத்தான். மேசை அறைகளை கொட்டி கவிழ்த்தான். படுக்கை விரிப்புகளை உதறினான். ஜன்னல் இடுக்குகள், பாத்ரூம் பிறை, பேண்ட் பைகள் அனைத்தையும் சோதனை போட்டாயிற்று. மறந்து கூட ஒரு சிகரெட் எங்கும் வைத்திருக்கவில்லை. கடையில் வாங்கி வந்தால்தான் உண்டு. அதற்கும் முதல் தேவை பணம். பணம் அதை கண்டு எவ்வளவு நாளாகிவிட்டது. அங்கே இங்கே என்று மிச்ச சொச்சம் வச்சிருந்த ரொக்கங்களை செலவழித்து தீர்த்த பின்னர் ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அத்தையிடமாவது கிருஷ்ணப்பாவிடமாவது வாய்விட்டு கேட்பது தான். அதையும் 2 நாள் தள்ளி போட்டான். சிகரெட்டுக்கே பஞ்சகமாகிவிட்ட பிறகு பொறுக்க முடியவில்லை. அமிர்தம்மா அவளிடம் சொன்னான். பலே பலே, பாகற்காய் பிட்டலையா? அத்தை கையால் பிட்டலைன்னா அத்தை கையால் பிட்டலைன்னா என்று அவன் ஆரம்பித்தது. மல்லி, ஐஸ் கட்டியே சோப்பு கட்டியே எல்லாத்தையும் சமையலறைக்கு வெளியே வச்சுட்டு வந்துடுவான்னா வா, எல்லாவிட்டா வெளியிலே நில்ல என்று எச்சரித்து விட்டால் அமிர்தம்மா. பொருளாதார விஷயமா உன்னிடம் ஒரு சந்தேகம் கேட்க தான் வந்த அத்தை என்றார் மல்லி. என்னத்த, இந்த காசு கீசு ரூபாய்க்கு பாய் நோட்டு கீட்டுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி இருக்கும்? ராமா, அதை எங்கிட்ட வந்து கேட்டால் என்ன தெரியுங்க என்றாள் அமிர்தம்மா. கொஞ்சம் வெளியே போய் பாரு. வியர்வை கேர்வை என்று ஏதோ உண்டாமே, அது நிலத்தில் விழ சில பேர் உழைப்பதுக்கு உண்டாம். அவர்களை கேட்டால் சொல்லுவாங்க நினைக்கிறேன் என்றவள். மல்லி, என் நிலைமையை சொல்லிடுறேன் கேளு. இந்த வீட்டில் நாம் தங்கியிருப்பதற்காக வாடகை தர வேண்டியதில்லை. மற்ற சாப்பாட்டு செலவு, வீட்டு செலவுக்காக யாரும் காலனா தர வேண்டாம். உன் அப்பா எனக்கு பண்ணி வைத்திருக்கிற வசதிகள்லேருந்து நானே செலவழித்து கொள்கிறேன். ஆனால் உன் சொந்த சினிமா, கலரு, சிகரெட்டு சேச்சே அது கிடையவே கிடையாதாத்த. என்ன வார்த்தை சொன்னேன் என்று மறுத்தான் மல்லி. அப்படியா? தெரியாதனமா அதை சேர்த்து வச்சிட்டேன், மன்னிச்சிரு. அந்த மாதிரி சொந்த செலவுகளுக்கு நீ கிருஷ்ணப்பாயிடம் போய் உனக்கு உண்டான அலவன்ஸ் வாங்கி கொள்ள வேண்டியது தான். புரியுறதா குழந்தை? புரிகிறது கொள்ளு பாட்டி என்று பதிலளித்து விட்டு புறப்பட்டான் மல்லி. கிருஷ்ணப்பா மட்டும் டக்கென்று வீசி எறிந்தாரா என்ன? பற்பல நல்லுரை வழங்கிய பின் ஒரு யோசனை சொல்கிறேன், கேட்குறியா என்றார். கட்டாயமாமா என்றான் பலி. ஒரு அச்சடித்த நமூனாவையும் சில காகிதங்களையும் அவனிடம் தந்தார் கிருஷ்ணப்பா. டைரக்டராக இருக்க ரேடியோ கம்பெனியில் ஒரு சர்வே நடத்துகிறாங்க. எந்த மாதிரி குடும்பங்களில் எந்த மாதிரி ரேடியோ வாங்குகிறாங்க, எவ்வளவு டிரான்சிஸ்டர் வைத்திருக்கிறார்கள், இப்படிப்பட்ட தகவல்களை திரட்டுக்கிறோம். டெய்லி அலவன்ஸ் 5 ரூபாய் உண்டு. பல பேர் சைட் வருமானமாக செய்கிறார்கள். உனக்கு காலேஜ் விடுமுறை தானே இப்போது, நீ செய்ய. மல்லி யோசனை செய்தான். பல வீட்டு கதவுகளை தட்டலாம். சுவாரஸ்யமான அனுபவங்கள் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, கிருஷ்ணப்பா அவனதில் 50 ரூபாய் வைத்தார். ஒரு வாரத்துக்கு 50 ரூபாய்னு நான் தந்து வரப்போகிறேன். அது எப்படி உனக்கு போதும்? மல்லி அவர் கொடுத்த பாரங்களையும் காகிதங்களையும் ஒரு ஃபைலில் கட்டி எடுத்துக்கொண்டான். ஒப்புக்கொள்கிறேன் சார். ஸ்மார்ட் பாய். மல்லிக்கு கிடைத்திருந்த பகுதி ராயப்பேட்டை. பீட்டர்ஸ் ரோட்டில் 3 பங்களாக்குள் புகுந்து புறப்படுவதற்குள் அவனுக்கு அலுப்பு ஏற்பட்டு விட்டது. எந்த குடும்பத்திலும் அவனுக்கு சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை. 5வது பங்களாவுக்குள் நுழைந்து ஒரு அவுட் ஹவுஸின் கதவை தட்டிய போது அவளை பார்த்தான், மாதவியை. அவன் எப்படி அவளை உடனே தெரிந்து கொண்டானோ அதே போல அவளும் அவனை உடனே அடையாளம் கண்டு கொண்டாள். ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தவள் சங்கடத்துடன் சிரித்துவிட்டு, நான் பத்திரமா தான் இருக்கேன் என்றாள். அவள் தாய் போல தோற்றமளித்த இன்னொரு பெண்மணி உள்ளே இருந்து வந்தவள், என்ன யாருடன் பேசிக்கிட்டு இருக்க என்று விசாரித்தாள். அதாவது அப்படின்னா நீ எப்படி கேட்பதென்று மல்லிக்கு தெரியவில்லை. கேட்பதற்கு தனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று நினைத்து கொண்டார்.
இந்த மாதவி எங்கிருந்தோ வந்து எங்கேயோ மறையப் போகிறவள். தன் வாழ்க்கையில் அவள் குறுக்கிடவோ அவள் வாழ்க்கையில் தான் நுழையவோ எவ்வித அவசியமும் ஏற்பட போவதில்லை. அடப்பாவுமே, அபாயத்தில் சிக்கியிருக்கிறாள் போல் இருக்கிறதே என்று அன்றைய தினம் பரிதாபப்பட்டான். ஆபத்திலிருந்து தப்பிவிட்டால் போல் இருக்கிறதே என்று இன்றைய தினம் சிறிது சந்தோஷம் வேண்டுமானால் படலாம். எனினும் பொம்மையின் உட்புறத்தை ஆராய விரும்பும் குழந்தையைப் போல அவள் கதையை தெரிந்து கொள்ள அவன் உள்ளம் விளைந்தது. அன்றைக்கி உன் மாமன் தியேட்டருக்கு வெளியே காத்திருந்தானே, ஸ்லைடு கூட போட்டார்களே, நீ அவனிடமிருந்து எப்படி தப்புன என்று கேட்டுவிட்டான். தியேட்டரில் இவன் மாமன் எங்கே ஸ்லைடு போட்டான்? நானில் போட சொன்னேன் என்று மாதவியின் அம்மா குறுக்கிடவே இன்னும் ஆச்சரியத்துடன் மல்லி மாதவியை நோக்க அதற்கு மேல் அவளால் விளக்காதிருக்க முடியவில்லை. வெளியே போய் பார்த்துட்டு வரேன் என்று நீங்கள் போன பிறகு எனக்கு இருப்பே கொள்ளலை. பயந்து நடுங்கிட்டு உட்காந்துருந்தேன். நேரமாக எனக்கு கவலை ஆயிடுச்சு. வெளியே மாமனை நீங்கள் சந்தித்து முரட்டுத்தனமாக ஏதாவது சண்டை போட்டு அவன் உங்களை ஏதாவது செய்திருப்பானோன்னு சஞ்சலப்பட்டேன். நீ அப்படி கவலைப்பட்ட அதே சமயத்தில் நான் என் வீட்டில் ஜாலியாக தூங்க போயிட்டேன் என்று எண்ணிக்கொண்டான் மல்லி. மாதவி தொடர்ந்து கூறினான். தனியாக வெளியே வந்து பார்க்கலாமான்னு நினச்சேன். அதற்கும் பயமாக இருந்தது. என்ன இருந்தாலும் இடத்த விட்டு நகர்றதில்லைன்னு தீர்மானித்தேன். வெளியே உங்களுக்கும் மாமனுக்கும் ஏதாவது கைகலப்பு ஏற்பட்டிருந்தா கேட் கீப்பர்களிடம் சிறிதாவது பரபரப்பு உண்டாயிருக்கும். எல்லாம் அமைதியாக இருந்தது. ஆகையால் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போய்விட்டீங்க என்று புரிந்து கொண்டேன். என்னால் நம்ப முடியல. எவ்வளோ பிரியமும் பரிவுமாக பேசி கொண்டிருந்தவர் அவ்வளவு திடீரென்று என்னை கைவிட்டு போய்விடுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வீட்டில் ஒரு அவசர வேலை இருந்தது என்று சொல்லலாமா என்று ஒரு கணம் மல்லி நினைத்தான். கொஞ்சம் கூட பொருந்தாது. என்னை நானே காப்பாற்றிக்கொள்ள வேண்டியது என்னை நானே காப்பாற்றிக்கொள்ள வேண்டியது தான் முடிவு பண்ணிட்டேன். வெளியே காத்திருக்கும் மாமனிடம் அகப்படாமல் தப்ப ஒரே வழிதான் உண்டு. படமிட்டதும் கூட்டத்தோடு கூட்டமாக வெளியேறுவது தான். அதே போல் காட்சி முடிந்ததும் கீழ் கிளாஸ் கூட்டத்தோடு கலந்து கொண்டு வெளியே வந்தேன். கார்களும் ஸ்கூட்டர்களும் டாக்ஸிகளும் பறந்து கொண்டிருந்த வேளையில் நடுவே புகுந்து நடுவி நடந்தேன். தலையை உயர்த்தி முகத்தை காட்டி விடாமல் தரையை பார்த்தபடி நடகட்டினேன். நிச்சயமாக மாமனிடம் தப்பி விட்டோன்னு சந்தோஷப்பட்ட சமயம் திடீர்னு கையை யாரும் முரட்டுத்தனமாக பிடிச்சாங்க. திகிலுடன் நிமிர்ந்து பார்த்தா அம்மா. மல்லி அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். இவ்வளவை மாதவி சொற்களாக வாக்கியங்களாக விவரித்திருக்கவே தேவையில்லை. அவள் ஊமையாகவும் அவன் செவிடனாகவும் இருந்திருந்தால் கூட அவள் பேச்சை புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு பாவம் அவள் வதனத்தில் கணத்துக்கு கணம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அவள் கண்களும் உதடுகளும் இருதயத்தின் ஓட்டங்களை காவியமாக கூறின. தியேட்டரில் அவள் அடைந்த சஞ்சலம், அவன் திரும்பி வராதால் அவன் பட்ட வேதனை, கூட்டத்தோடு வெளியேறிய பரபரப்பு, திடுப்பென்று ஒரு கை அவளை பிடித்தால் உண்டான பீதி, அம்மாவை கண்டதும் அடைந்த ஆச்சரியம், அடுத்த வினாடிய நிம்மதியுடன் கூடிய ஆனந்தம், இவ்வளவு உணர்ச்சிகளும் அவளுடைய முகத்தில் நரம்போடு நரம்பாக இழைந்து வெளிப்பட்டன. பெற்ற தாயை காட்டிலும் சிறந்த புகலிடம் ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்க முடியும்? 1000 இன்னல்களுக்கு பிறகு அந்த பாதுகாப்பு கிட்டிய போது ஏற்பட்ட மகிழ்ச்சியை இப்போது நினைக்கும் போது கூட மாதவிக்கு கண்ணீர் வந்தது போல விரலால் சுண்டிவிட்டு சொன்னாள். அம்மா தான் என்னை மாமனுடன் அனுப்பினா. உண்மை. சினிமாவில் சேராமல் பிழைக்கும் வழியை கண்டுபிடிக்காமல் நான் ஊருக்கு திரும்பினா உதைச்சு விரட்டிடுவான்னு நினச்சது தான் தப்பு. இங்கே நான் சிக்கி தவிப்பதை யாரோ பார்த்து ஊரில் போய் சொல்லியிருக்கிறாங்க. உடனே அம்மா புறப்பட்டு வந்து மாமாவன் வீட்டில் தேடி இருக்கா. அங்கே காணாமல் என்னை தேடி அலைந்து கொண்டிருந்த போது நான் தியேட்டருக்குள் உங்களுடன் நுழைவதை பார்த்தாலாம். மேனேஜரிடம் போய் சொன்னதும் அவர் ஸ்லைடு போட்டிருக்காரு. அப்படியும் நான் வராததால் படம் முடிகிற வரைக்கும் காத்திருந்து நான் வந்ததும் பிடித்து கொண்டாள். மாதவின் தோள் மீது பரிவுடன் கையை வைத்து கொண்டு மகள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் அந்த அன்னை. என் தம்பி அவ்வளோ மோசமான இருப்பான்னு நான் நினைக்கல. மானத்தோடு பிழைக்கலாமன்னு நான் இவளை பட்டணத்துக்கு அனுப்பினேனே தவிர மானத்தை விற்க இல்லை. நல்லது, எப்படியோ தாய் மகளும் ஒன்று சேர்த்துட்டிங்களே என்றான் மல்லி. ஊருக்கு புறப்பட்டு விடுவீர்கள் 2 நாளில் இல்லையா? போக வேண்டிதான். இவ மாமன் கண்ணில் படாமல் இங்கே தெரிந்தவங்க வீட்டில் தங்கியிருக்கிறோம். உன்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறியா தம்பி என்று கேட்டான். அம்மா, நீ சும்மா இருக்க மாட்டேன் என்று மாதவி குறுக்கிட்டு அதட்டினாள். என்ன செய்யணும் சொல்லுங்களேன் என்றான் மல்லி. அம்மா என்று மறுபடியும் மாதவி அடக்கினாள். விஷயம் என்னன்னா, மாதவின் அம்மா அக்கம் பக்கம் பார்த்து கொண்டாள். பின்னர் குரலையும் சற்று தணித்து கொண்டாள். அவசியம் என்று வந்தால் இருக்கட்டும் என்று இவ பெட்டியில் உள்பக்கத்து பைக்கில் ரகசியமாக 500 ரூபாய் பணம் வச்சுருந்தேன். மாமங்காரன் கூடவே இருந்தாலும் சொல்கிறதுக்கு சந்தர்ப்பப்படலை. தானே பார்க்காமலா இருப்பான் என்று நினைத்தேன். இந்த பைத்தியக்காரி அதை பார்க்கவே இல்லையா? அந்த பெட்டி அவன் வீட்டில் தான் இருக்கிறது. மாதவி, ஒரு பேனா காகிதம் கொண்டு வா, விலாசத்தை குறித்து கொடுக்கலாம். சொன்ன கேளம்மா, இவர் செய்ய மாட்டார் என்று மாதவி அழுத்தம் திருத்தமாக சொன்னது சுருக்கென்று தைத்தது மல்லியின் உள்ளத்தில். தன்னை அவள் தாழ்வாக எடை போடுவதில் தவறொன்றும் இல்லைதான், என்றாலும் இவ்வளவு தாழ்வாகவா? மாதவின் அம்மா சொன்னாள். தேனம்பட்டையில் போயஸ் தெருவுன்னு ஒன்று இருக்குது.
அதன் கோடியில் ஒரு சின்ன அச்சாப்பீஸு, பக்கத்துலேயே சந்து மாதிரி நீளமாக ஒரு நட போகும். அங்கே 2வது ரூமு. அவன் பேர் கருணாகரன். மல்லி கேட்டுக்கொண்டான். புறப்பட்டான். அவர் செய்ய மாட்டார் என்று மாதவி இகழ்ச்சியாக சிரிக்கும் குரல் அவன் காதில் விழுந்தது. அடிச்சு பாருங்க சாமியே என்றான் குழாய் வேலையை முடித்துவிட்ட தொழிலாளி. அத்தை சொன்னதற்காக தோட்டத்தில் அந்த வேலையை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தான் மல்லி. நாகரேஷனா, இரே இரே, நான் கை வைத்தா இருக்கிற தண்ணீரும் போயிடும், அதுக்கு வேற ஆளை கூப்பிடுறேன் என்ற மல்லி போர்ட்டிகோவின் வாசலுக்கு சென்று உட்புறம் பார்த்து, அத்தை அத்தை வா சீக்கிரம், குழாய் கிணறு திறப்பு விழா, அமிர்தம்மாளின் அரிய சொற்பொழிவே என்று நாளை பேப்பரில் வர வேண்டும் என்று குரல் கொடுத்தான். அமிர்தம்மாள் வரவில்லை. போடா, சரிதான், அரட்டை, அவர்களுக்கு கணக்கு பார்த்து கூலியை கொடுத்து அனுப்பே என்றான். ஜல்தியாக என்ன அனுப்புங்க சார், நான் எப்போ தேனாம்பேட்டை போய் சேர்றது என்று அழுத்து கொண்டான் குழாய்க்காரன். தேனாம்பேட்டை போயஸ் ரோடு வாசலில் அப்போ அச்சாபீஸ். குழாய்க்காரன் பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு தெருவுக்கு வந்து நின்ற மல்லிக்கு திரும்ப திரும்ப மாதவி பற்றிய நினைவு வட்டமிட்டது. பனகல் பார்க் மார்க்கெட்டிலிருந்து கூடையாக கரிகாயும் பழங்களும் சுமந்து கொண்டு செல்லும் கார்களை அவன் கண்கள் பார்த்தனவே தவிர உணர்வில் பதிந்ததெனவோ, இவர் எதுவும் செய்ய மாட்டார் என்ற அவநம்பிக்கையுடன் முத்திரையுடன் வெறுப்பாக உதட்டை சுழிக்கும் மாதவியின் முகம்தான். விரைந்தோடும் பஸ்களில் உருமல்களை அவன் செவிகள் கேட்டன என்றாலும் உங்களுக்குள் எதிரொலித்தது என்னவோ, நீ போகிற ஸ்பீடை பார்த்தா ஒரு மாமாங்கமாவது ஆகும் போல் இருக்கிறதோ, உன் சொத்து உன் கைக்கு வர என்று முன்பொரு நாள் கிருஷ்ணப்பா சிரித்த சிரிப்பு தான். இது சவாலா சந்தர்ப்பமா? அழையாமல் வருந்தாமல் தானாக வருகிறதா? இறந்த தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில் இரத்தத்தோடு உள்ள சுபாவத்தை 2ஆக வெட்டி முறித்தெறிவதற்காக கடவுள் வழங்கும் வாய்ப்பா? அதையும் தான் பார்த்து விடுவோமே. சிகரெட்டுக்காகவும் சிற்றுண்டிக்காகவும் பிறரிடம் கையேந்தவும் மாதம் 200 ரூபாய்கள் செலவுகளை எல்லாம் சுருக்கி கொண்டு பிச்சைக்கார வாழ்வு நடத்தவும் எத்தனை நாளைக்கு தான் முடியும்? யார் கண்டது? மாதவிக்காக இப்போது மேற்கொள்ளும் துணிச்சல் அவனை முற்றிலும் புதியவனாக மாற்றி விடுமோ என்னமோ. பஸ்ஸை பிடித்து எல்டாம்ஸ் ரோடு முனையில் இறங்கி கொண்டு போயஸ் தெருவுக்குள் திரும்பினான். கார்ப்பரேஷன் விளக்குகள் தங்களுக்குள் ஒப்பந்தம் செய்து கொண்ட மாதிரி ஒன்று எரிந்தால் இன்னொன்று அணைவதாக விளையாடி கொண்டிருந்தன. பாடி குதித்தபடி ஓடி வந்து கொண்டிருந்த ஒரு சிறுமி மல்லியின் மீது மோதிக்கொண்டு சாரி மாமா என்று கூறிவிட்டு ஓடினாள். யாரோ ஒரு பெண் தலை நிறைய கதம்பத்துடன் செல்வதை அவன் நாசி உணர்த்தியது. அச்சாஃபீஸ் அதே நோக்கத்துடன் சென்றான் மல்லி. தடக் என்று இயந்திரத்தின் ஓசை அவனை நிறுத்தியது. தெருவிலேயே கடை விரித்தார் போல் தெரிந்தது அந்த ஒரே அறையை கொண்ட அச்சாபீஸ். அச்சு கோப்பவர்களின் கேஸ் வரிசைகளுக்கு இடுக்கில் ஒரு மரமேஜை போட்டுக்கொண்டு ஒரு கல்யாண அழைப்புதழை ப்ரூஃப் பார்த்து கொண்டிருந்தார் முதலாளி போல தோற்றமளித்த ஒருவர். அச்சாபீஸ் வாசலுக்கு பக்கத்தில் நீளமாக ஒரு ஆளோடி சென்றது. அதுவாக தான் இருக்கும். எதிர்ச்சாரியில் நின்றபடி என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் மல்லி. அவன் பிரச்சனை தீர்க்கிற மாதிரி வீட்டுக்குள் இருந்த ஒரு ஆள் வெளிப்பட்டான். அவன் இளைஞன் அல்ல, 40 தாண்டிய வயது தான். ஆனால் இளைஞன் போல டீக்காய் உடையணிந்திருந்தான். முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்த போதிலும் தினசரி உடற்பயிற்சி செய்கிறவனைப் போல உடம்பு மோட்டாவாக இருந்தது. ரூமை பூட்டி விட்டு வருகிறான் என்பதற்கு அடையாளமாக அவன் விரல் ஒரு சாவியை சுழற்றி கொண்டிருந்தது. வாசற்புறம் வந்தவன் அச்சாபீஸ் படிக்கட்டில் ஏறி மேசையடியில் இருந்த முதலாளியிடம் நம்ம ரூம்மேட்டு வந்தால் கொடுத்துருங்க என்று சுருக்கமாக கூறி சாவியை அவர் எதிரே வைத்தான். அவர் ப்ரூஃப் படிப்பதிலேயே கண்ணாக தலையை மட்டும் மாட்டிவிட்டு மேஜையின் சிறுகு அறைக்குள் அதை போட்டுக்கொண்டார். தெருவில் இறங்கியவன் திரும்ப அவரிடம் சென்று ரூம்மேட்டு ஸ்நேகிதம் ஒருவன் வந்து கேட்டாலும் சாவி கொடுங்க என்றான். அதற்கு அச்சாபீசர் தலையைத்தான் அசைத்தார். அவன் தெருவில் இறங்கினான். பக்கத்து கடையில் ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கி கொண்டான். செலஃபின் காகிதத்தை கிழித்தெறிந்தான். பெட்டியை திறந்து ஒரு சிகரெட்டை உருவினான். உதட்டில் தொற்ற வைத்து தீக்குச்சியை அறிமுகம் செய்து வைத்தான். புகையில் முகம் புதைய நடந்து மறைத்தான். அவன்தான் கருணாகரனா? 3/4 அப்படித்தான் தோன்றுகிறது. 2:08 அச்சாபீசரை அடைந்தான். சார், இங்கே கருணாகரன் யாருன்னு இருக்காங்களா? இப்போ தானே போகிறாரு, எதிரில் பார்க்கலையா என்று கடுகெடுத்தார் மேசையடி பயிர் வழி. கருணாகரன் தான், நிச்சயமாகிவிட்டது. மல்லி தன் முறுவலை மறைத்து கொண்டான். அடடா, நான் பார்க்கலையே சார், நான் அவருடைய ரூம்மேட்டு ஸ்நேகிதன். நாங்கள் சாவி அவர் கொடுக்க சொல்லி விட்டு போனார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். தயக்கமே இல்லாதவன் போல நேர்மையான நோக்கத்துடன் வந்துள்ள யோகியன் போல வீட்டுக்குள் நுழைந்தான் மல்லி. திரைப்படங்களில் வில்லன்களுக்கு சாதகமாக இம்மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அவன் சிரிப்பது வழக்கம். நிஜ வாழ்க்கையிலும் எப்போதாவது இப்படி நடப்பது உண்டு போலும்.
சாவியை பொருத்துவதும் பூட்டை திறப்பதும் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து விளக்கை போடுவதும் எளிதாக முடிந்துவிட்டன. வெளிப்புறத்திலிருந்து பார்த்ததற்கு வித்தியாசமான உள்புறம் இருந்து விடவில்லை. வாழ்வு முடிந்த சிகரெட் துண்டுகளும் களைந்து எறிந்த உடைகளும் சுருட்டி போட்ட தலையணை போர்வைகளும் மூலைக்கு மூலை சிதறி இருந்தன. இந்த அறையில் மாதவி இருந்தால் எண்ணிய போது மல்லிக்கு என்னவோ போல் இருந்தது. பிறகு இது கருணாகரின் தனி அறை என்பதையும் பின்புறமுள்ள மற்ற குடித்தினர்காரர்களுடன் மாதவி இருந்திருக்கலாம் என்றும் யூகித்து மனத்தை தேற்றிக்கொண்டாள். வேண்டிய பெட்டிகள் அதிகம் அங்கே இருக்கவில்லை. கட்டிலின் கீழே இருந்த ஒரு பழைய ஸ்டீல் ட்ரங்க் தான் மாதவினுடையதாக இருக்கும். அதை வெளியில் எடுத்தான். ஆனால் மூடியை திறக்க முடியவில்லை, பூட்டியிருந்தது. அலமாரியை குடைந்து ஒரு கத்தியை கண்டுபிடித்தான். பட்பட் என்று பூட்டின் வாயை தட்டினான். நல்ல வேளையாக அச்சாபீஸ் யந்திரத்தின் தடக் தடக் சத்தத்தோடு வேறெங்கோ சமீபத்தில் ஒர்க் ஷாப்பில் மடால் ஓசையும் சேர்த்து மல்லியின் சந்தடிகளை அமுக்கின. பூட்டு வாய் திறந்தது. பெட்டிக்குள்ளே கைவிட்டான். அதே சமயம் வாசல் கதவும் திறந்து கொண்டது. நிலைப்படியை அடைத்தாற்போல் அவன் நின்று கொண்டிருந்தான். இப்போதைக்கு வரமாட்டான் என்று எண்ணியிருந்த கருணாகரன். தொடரும்.